ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரித்துஸ் டைரி. இன்றைக்கி மார்னிங்கே எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு பஞ்சு மிட்டாய் மாதிரி ரெடி ஆகிட்டு, எதுக்கு எப்படி ரெடி ஆகிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பிரதர்-இன்-லாவோடைய எண்ணெய் நலங்கு ஃபங்க்ஷன். ஸோ சிம்பிளாக தலை கையாததுனால அப்படியே கிளிப் போட்டு பொட்டு வச்சுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ வாங்க நம்ம பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பந்தக்காலுக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நம்மளுடைய எண்ணெய் நலங்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த கொம்புக்கு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு அதுவும் 5 பேர் சேர்ந்து வைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே அது. ஸோ அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுவும் எங்கள் மாமனார் விளக்கு தீபார்த்தனை காட்டுறாரு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மேலே பார்க்குறோம். காலையில் மார்னிங்கே எழுந்தது அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது காய்ஸ். ஸோ ஃபைனலாக பந்தக்காலும் நட்டாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் மோடு ரொம்பவே ஸ்டார்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே ஜாலி மோடில் இருக்கோம். அவர் தான் பாருங்கள் கல்யாண மாப்பிள்ளை, சீக்கிரமாக எழுந்துட்டார் அவரும். நாங்கள் எல்லோரும் இது முடித்த பிறகு எண்ணெய் நலங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம். பட் இது முடிச்சுட்டு உடனே போய் அது எண்ணெய் நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பந்தக்கால் நட்டுட்டு எண்ணெய் நலங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் பாப்பா அவங்க சித்தப்பாவுக்கு எண்ணெய் நலங்கு வைக்கிறா. அவள் ஒரே அடம் நான் வைக்கிறேன்னு. ஸோ அதனால் அந்த சுட்டி என்ன பண்ணுதுன்னா அவங்க சித்தப்பாவுக்கு வச்சு விடுறது. ஸோ ஃபைனலாக எண்ணெய் நலங்கும் சூப்பராகவே முடிஞ்சிச்சு கேஸ். நான் வைக்கும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தால மார்னிங் அவ்வளோ எழுந்துட்டா எங்கள் கூடவே. அதனால் அழுதுகிட்டே இருக்கவே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பாப்பாவை மட்டும் கவர் பண்ணலாமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் கவர் பண்ணுறோம். கடைசியில் அவங்க சித்தப்பாவுக்கு பூவெல்லாம் போட்டு ஒரே அட்ராசிட்டி தாங்க முடியல அந்த அம்மாது. ஸோ ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு நலங்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். அந்த நலங்குக்கு நாங்கள் அப்படியே ரெடி ஆக போகிறோம். ஸோ ஃபைனலாக அந்த அம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க. எங்கள் பாப்பா ஆரத்தி எடுத்து அவங்க சித்தப்பாவை ப்ளெஸ் பண்ணுறாங்களாம். கடைசியில் பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஆழை சுற்றணும்ல. ஸோ அதனால் ஒரு 3 பேர் இல்லை 5 பேர் சுற்றுவாங்கள்ல. நாங்கள் கொஞ்சம் காலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் வந்தோம். ஸோ 3 பேர் ஃபைனலாக எங்கள் பிரதர்-இன்-லாக்கு ஆளை சுற்றி அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கள்ல மேரேஜ் டைம் அப்போது. அதெல்லாம் யாருக்குமே பாட தெரியல. அதனால் பாடவே இல்லை நாங்கள் யாருமே. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் அவங்க எங்கள் மச்சினரை ப்ளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலாக இந்த என்ன